என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யோசுவா நூல் 1:5. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். இந்த இறைவாக்கு மோசேக்கு பிறகு பாலைவனத்திலே இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துவதற்காக கடவுள் தேர்ந்து கொண்ட யோசுவா என்னும் அவருடைய ஊழியனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்காகும். மிக அழகான ஒரு இறைவார்த்தை. யோசுவா மோயிசனுடைய உடன் உழைப்பாளராக இருந்தவர்தான். மோசேயினுடைய வழிநடத்துதலை அறிந்திருந்தவர்தான். ஆனாலும் அவர் மோயிசனுக்கு பிறகு, அத்தகைய பெரிய தலைவருக்கு பிறகு, இந்த வணங்கா கழுத்துடைய மக்களை வழிநடத்துவதற்காக கடவுள் தேர்ந்து கொண்டவர். எனவே அவர் உள்ளுக்குள் பயம் கொள்ளுகிறார். அப்பொழுது கடவுள் அவருக்கு தைரியம் கொடுத்து சொல்கிறார். இந்த ஒரு வசனத்திலே 4 ஆசீர்மொழிகள் இருப்பதை பார்க்கிறோம். 1, உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். 2, மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். 3, உன்னை கை நெகிழ மாட்டேன். 4, கைவிடவும் மாட்டேன். இதுவே நமக்கு ஆசிராக நமக்கும் கிடைத்தது என்றால் அது மிகப்பெரிய ஆசிர். மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஊழியன் யோசுவாவிற்கு நீர் கொடுத்த அற்புதமான அந்த ஆசீர் மொழிகளை எங்களுக்கும் ஆசீர்வாதமாய் நீர் வழங்க வேண்டுமாய் இந்த நாளிலே மன்றாடுகிறோம். நாங்கள் எங்களுடைய பகைவர்கள், எதிரிகளால் பல முறையிலே தாக்கப்படுகிறோம். அப்படி தாக்கப்படுகிற பொழுது நாங்கள் மனமுடைந்து போகிறோம். மோசேயுடன் நீர் இருந்தது போல யோசுவாவோடும் இருப்பதாக சொன்னதை நீர் நிறைவேற்றினீர். அதுபோல நீர் எங்களோடும் இருந்தரலும். எங்களை கை நெகிழ விடாதையும், எங்களை கைவிட்டு விடாதையும். நாங்கள் உம்முடைய கரத்தை பின்பற்றி எதிரிகளை எதிர்த்து நின்று வெற்றி பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.